ஏதோ ஒரு கல்யாண பத்திரிக்கை எழுதுறோன்னு சொன்னால் முதல்ல பிள்ளையார் சுழியை போட்டு ஒரு சில பேர் ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுவார். அதனை தொடர்ந்து என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா குலதெய்வத்தினுடைய பெயரைத்தானே எழுதுவார்கள். ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை அப்படிங்கிற மாதிரி எழுதுவார். பழனி ஆண்டவர் துணை அப்படிங்கிற எழுதுவார். வைத்தியநாத சுவாமி துணைன்னு எழுதுறா இல்லையா? இந்த துணைன்னு எதுக்காக எழுதுறா? அந்த குலதெய்வமானது நம்மை பாதுகாக்கிறது, என்றும் நமக்கு அருகிலேயே இருந்து கொண்டு பாதுகாக்கிறதுங்கிறது தான். அந்த நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, குலதெய்வத்தினுடைய அருளை முழுமையாக பெறுவது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன முழுமையாக அல்லது அளவில் குறைவாக அல்லது பாதியாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே. குலதெய்வத்தினுடைய அருளை பெறுவது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம நேரடியாக பார்க்க வேண்டியது. முழுமையாக என்ன, இதில் குலதெய்வம் அப்படின்னு சொன்னாலே அந்த குலதெய்வமானது நம்மை பாதுகாப்பதற்காகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற அந்த சிந்தனைங்கிறது நம்ம இடத்துல இருக்கணும். ஆக நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், வருடந்தோறும் தவறாமல் குலதெய்வத்தை சென்று வணங்க வேண்டியது. சார், எங்களுக்கு குலதெய்வமே தெரியாதுன்னு சாக்கு போக்கு சொல்கிறவா நிறைய பேர் இருந்துருக்கா. தெரியலனா கூட நம்ம வீட்டிலேயே ஒரு கண்ணாடியை வைக்க வேண்டியது. எங்கே? நம்முடைய பூஜை அறையிலே ஒரு கண்ணாடியை வைத்து வழிபட்டு வர வேண்டியது. தினந்தோறும் சென்று அந்த கண்ணாடியை சென்று தரிசித்து வணங்கினாலே போதுமானது. இது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, எல்லோருடைய உடம்பிலுமே அந்த குலதெய்வத்தினுடைய அந்த தாக்கம் என்பது நிச்சயமாக இருக்கும். அவரவர்கள் குலத்திலே அவர்களுக்கான இந்த குலத்திலே ஒருவன் உதித்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் குலதெய்வத்தினுடைய அருளால் தான் உதித்திருக்கிறான். அதிலே சந்தேகமே கிடையாது. ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அந்த ஊரில் பஞ்சாங்க ஐயரோ அல்லது ஜோதிடரோ இருப்பார். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்கு, பிறந்த குறிப்பு எழுதி கொடுங்கன்னு சொன்னோன்னே என்ன பண்ணுவார்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நாளிலே இந்த நட்சத்திரத்திலே தன்னுடைய குலதெய்வத்தின் அருளால் ஸ்ரீமான் ராமநாதன் என்கின்ற அவருடைய மனைவியாகிய இந்த ஸ்ரீமதி மீனாட்சி அம்மையாருக்கு இந்த ஆண் குழந்தை சுபஜனனம் எழுதி கொடுப்பார். எப்படி எழுதுவார்? தனது குலதெய்வத்தின் அருளால் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்திருப்பார். ஆக குலதெய்வத்தினுடைய அருள் என்பது நம்மையும் அறியாமல் நம்முடைய உடம்பிலே இருந்து கொண்டிருக்கும். அதனுடைய தாக்கம் என்பது இருக்கும் என்பதால் தான் குலதெய்வம் தெரியலன்னு சொல்றவா கூட என்ன பண்ணணும்னு சொன்னா, டெய்லி பூஜை ரூமில் போய் இந்த பூஜை ரூமில் ஒரு கண்ணாடியை வச்சிட வேண்டியது, முகம் பார்க்கிற கண்ணாடியை. அதில் போய் உங்கள் முகத்தை நீங்களே பார்த்து தரிசிக்க வேண்டியது. அதன் மூலமாக அந்த ஒரு வருட காலத்திற்குள்ளாக உங்களுடைய குலதெய்வம் எங்கே இருக்கிறது என்பதை யாரோ ஒருவர் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு காட்டி கொடுத்துவிடும். நமக்கு எந்த கோவிலுக்கு போகும்பொழுது அங்கே ஒரு ஈர்ப்புங்கிறது வர்றதோ, இங்கே வந்தால் எனக்கு ஒரு பரிபூர்ணமான சந்தோஷம் என்பது கிடைக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதையே கூட நீங்கள் குலதெய்வமாக எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய குலத்திற்கே அதனை வழிகாட்டலாம். உங்களுடைய பேரன்மார்கள் இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளாகட்டும், பேரன்களாகட்டும், பேர்த்திகளாகட்டும், இதுதான்ப்பா நம்முடைய குலதெய்வம், நம்முடைய வம்சத்தையே காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கும் வழிகாட்ட வேண்டியது. இதனால் சார், நான் குலதெய்வத்தை வழிபடுறதை பற்றி கேட்கல, அருளை பெற என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால், உங்களுடைய வம்சத்திற்கு இதை நீங்கள் காட்டி கொடுத்தாலே போதுமானது. தொடர்ந்து நீங்கள் இந்த தெய்வத்தை ஆராதித்து வர வேண்டும் என்கின்ற அந்த கருத்தினை வலியுறுத்தி வந்தாலே போதுமானது. தெய்வம் நம்மகிட்ட எதை தெரியுமா எதிர்பார்க்கும்? ஸ்ரத்தையுடன் கூடிய பக்தியைத்தான் எதிர்பார்க்கிறது. நாம் அனுதினமும் நினைத்து கொண்டிருக்கிறோமா? அந்த நாம ஸ்மரணம் என்பதை செய்கிறோமா? அதைத்தான் எதிர்பார்க்கிறது. நம்ம வீட்டிலேயே பொதுவாக என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒரு கல்யாண பத்திரிக்கை எழுதுறோன்னு சொன்னால் முதல்ல பிள்ளையார் சுழியை போட்டு ஒரு சில பேர் ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுவார். அதனை தொடர்ந்து என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா, குலதெய்வத்தினுடைய பெயரைத்தானே எழுதுவார்கள். ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை அப்படிங்கிற மாதிரி எழுதுவார். பழனி ஆண்டவர் துணை அப்படிங்கிற எழுதுவார். வைத்தியநாத சுவாமி துணைன்னு எழுதுறா இல்லையா? இந்த துணைன்னு எதுக்காக எழுதுறா? அந்த குலதெய்வமானது நம்மை பாதுகாக்கிறது, என்றும் நமக்கு அருகிலேயே இருந்து கொண்டு பாதுகாக்கிறதுங்கிறது தான். அந்த நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். என்னுடைய குலதெய்வம் எனக்கு அருகிலேயே இருந்து எனக்கு துணையாக இருந்து என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் வருடந்தோறும், வருடத்திற்கு ஒரு முறையேனும், நான் ஒரு முறைன்னு சொல்றது குறைந்தபட்சமாக, எத்தனை தடவை வேணா குலதெய்வத்தை தரிசனம் பண்ணலாம், ஆனால் வருடத்திற்கு ஒரு முறையேனும் சென்று, நம்ம எப்படி ஒரு பர்த்டேங்கிறத கொண்டாடுறோம் இல்லையா, நமக்கான பிறந்த நாளை கொண்டாடுவதை போல வருடத்திலே ஏதேனும் ஒரு நாள் குலதெய்வ தரிசனம் கண்டிப்பாக அந்த தேதியிலே செய்ய வேண்டும் என்பதை நினைவிலே கொண்டு
அந்த நாளிலே சென்று குலதெய்வத்திற்கான அபிஷேக ஆராதனைகளை செய்து வழிபடுவதோடு என்னுடைய குலத்தினை நீ நல்லபடியாக காப்பாயாக, என்றென்றும் நீ காப்பாய் என்கின்ற நம்பிக்கையானது எனக்கு இருக்கிறது அப்படிங்கிறத அங்கே சொல்லிட்டு வந்தாலே போதுமானது. சர்வ நிச்சயமாக குலதெய்வத்தினுடைய அருள் என்பது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.